கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு போதகர் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் வாக்கிங் போவார். அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணுவார், கையில் அவர் பெட்ரோல் பாட்டிலை வைத்து கொண்டே போவார். அப்படி போகும்போது அவர் ஹைவே ரோட்டில் தான் அவர் வாக்கிங் போவார். அப்படி போகும்போது எங்கெல்லாம் யாராவது பெட்ரோல் நிற்கிறாங்களோ அவங்க அந்த பெட்ரோல் கொடுத்து ஏசப்பா பற்றி அவர் சொல்லுவாராம். அவர் சொல்லுவாராம், ஏசப்பா அவங்க நேசிக்கிறாரு, ஏசப்பா தான் எனக்கு இந்த பெட்ரோல் உதவியாக கொடுங்கன்னு சொன்னார், அதனால தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அவங்க மாறா தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்களாம், ஏசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு போவாராம். அப்போ சமயம் வாய்த்தாலும் வாழ்க்காமல் போனாலும் திருவாசனத்தை பிரசங்கி என்ற அந்த வார்த்தையை அவர் உள்வாங்கி அந்த போதகர் பெட்ரோல் வாங்கி கொண்டு இருந்தோறும் யாருக்காவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்னா, அவருடைய போதகர் தான் அவர் எந்த வழியை பயன்படுத்துறாரு பாருங்க. வாக்கிங் போறாரு, ஹைவே ரோட்டில் தான் வாக்கிங் போறாரு. எப்படியும் யாராவது பெட்ரோல் நின்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த நான் வாங்கி வச்சுக்கிற பெட்ரோலை கொடுத்துட்டு அதன் மூலியமா அவங்க தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா, இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர், இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் நித்திய ஜீவன் கிடைக்கும்னு அவர் சொன்னது போல இன்றைக்கு நாம் கூட அவர் ஒரு வகையான சுவிசேஷ அறிவிக்க ஒரு பெட்ரோலை பயன்படுத்தினார். அதுபோல் நாம் கூட நம்ம சைடில் ஏதாவது ஒன்று நாம் கூட இப்பேற்பட்ட தீர்மானங்கள் எடுத்து நாம் ஊழியம் செய்யும் போதோ சமயம் வாய்த்தாலும் வாழ்க்காமல் போனாலும் ஆண்டவர் வசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ நானும் அந்த போதகரை போல பெட்ரோல் கொடுத்து ஊழியம் பண்ண, நானும் என் பகுதியில் இனிமேல் ஏதாவது ஒரு காரியத்தை நான் கொடுத்து அதன் மூலம் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரை